வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். முதல் சுழற்சி தொடங்கியது, உலகம் மொழியால் நிரம்பியது. இரண்டாம் நாள் கடவுள் பார்த்து ஒரு பெரிய பிரிப்பை உருவாக்குவோம் என்றார். ஆகாயத்தை படைத்து இருபுறமும் தண்ணீரையும் பிரித்தார். ஆகாயம் உறுதியாக அங்கே அமைக்கப்பட்டது, தரையை விட உயரத்தில். மூன்றாம் நாளில் தண்ணீர் ஓரிடத்தில் கூடி அதன் இடத்துக்கு சென்றது. உலர்ந்த நிலமாழத்தில் இருந்து எழுந்தது ஒரு புன்னகைக்கும் அழகான முகம். புற்கள், செடிகள், விதைகளையும் உயரமான மரங்களையும் வளரச் செய்தார். சூரியன் மற்றும் மேகத்தின் கீழ் எல்லா வகையான உயிர்களும் மலரத் தொடங்கின. நான்காம் நாளில் காற்றில் விகாசிக்கும் காரியங்களை அவர் உண்டாக்கினார். பகலுக்கு சூரியன், இரவுக்கு சந்திரன், பருவங்களை குறிக்க அங்கே. பின்னர் அவர் பிரகாசிக்கும் விளக்குகளை, நட்சத்திர